இலங்கை வரலாற்றில் இன்றைக்கி முக்கியமான ஒரு தீர்ப்பு கம்பஹா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 முக்கியமான வழக்கு விசாரணைகளும் நடந்தது. ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருக்கிற சமநேக நாயக்கட வழக்கு, திருகோணமலை புத்தர் சில விவகாரம் சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கும் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. நீதிமன்றத்துக்குள்ள முக்கியமான சில சம்பவங்கள் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட நேரம் நடந்திருக்கு. இந்த 3 வழக்குகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்துக்கு உள்ள இன்றைக்கு என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம். இன்றைக்கு முக்கியமான ஒரு வழக்கு, இலங்கை வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு தீர்ப்பு கம்பஹா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்துகோரலவும் அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்த ஜயந்த குணவர்தன, இந்த 2 பேரும் 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அரகலை என்று சொல்லப்படுற அந்த போராட்டம் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் சில இடங்களில் வன்முறைகள் பதிவாகி இருந்தது. புலனர்வ மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நீர்கொழும்பு பிரதேசத்தில் புலனர்வைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் துரத்தப்பட்டு சில நபர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதில் சந்தேக நபர்களாக 41 பேருடைய பேர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 41 பேரில் இருக்கிற நபர்களில் அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. எல்லாரும் சாதாரணமான நபர்கள், கடை வச்சிருக்கிறவர்கள், முச்சக்கர வண்டி சாரதிகள், பல்கலைக்கழக 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. 41 பேருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதில் 2 பேர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிறாங்க, 2 பேர் தலைமறைவாகி இருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படலை. இன்னைக்கு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 3 பேரை கொண்ட நீதிபதிகள் முன்னிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. 37 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் 16 பேர் குற்றவாளிகள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கு. 12 பேருக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 பேருக்கு 6 மாதங்களுக்கான சிறை தண்டனை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 5 வருஷங்களுக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தால் 5 வருஷங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனைன்றது சிறைக்குள்ள இப்போ போக வேண்டிய ஒரு சூழல் கிடையாது, வெளியில் இருக்க முடியும். இந்த 5 வருஷங்களுக்குள்ள ஏதாவது குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுவாங்களா இருந்தால், ஏதாவது குற்றவாளி அடையாளம் காணப்படுற மாதிரியான வழக்குகளில் முன்னிலைப்படுத்தப்படுவாங்களா இருந்தால் திரும்பவும் இந்த தண்டனை அமல்படுத்தப்படும். ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2வது சந்தர்ப்பம் மாதிரி, இன்னும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்ட மாதிரியான மறுவாழ்வு மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த 4 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 மாதங்களுக்கான சிறை தண்டனை சொன்னாலும் 5 வருஷங்களுக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற 12 பேரும் வாழ்நாள் முழுக்க இனி கம்பி எண்ண வேண்டி இருக்கு. இந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு போன தடவை வழக்கு விசாரிக்கப்பட்ட நேரம் 595 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. 180க்கும் அதிகமான நபர்கள்ட்ட சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கை வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதில் முக்கியமான ஒரு விஷயம், 1வது தடவை நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு லோயர் குறிப்பிட்டிருக்கிறார். முக அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான தடயவியல் சோதனை பயன்படுத்தப்பட்ட 1வது வழக்கு தீர்ப்பா இந்த தீர்ப்பு பதிவாகி இருக்குன்னு சொல்லி ஒரு லோயர் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தனிநபர் சாட்சியங்கள், சிசிடிவி காட்சிகள், வீடியோ ஆதாரங்கள், அந்த இடத்துல இருந்து நேரடியாக கண்ட நபர்களினுடைய சாட்சியங்கள் சொல்லி எல்லாம் விசாரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் தனித்தனிய குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு 595 பக்கங்களை கொண்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கமைய 12 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து கம்பஹா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு அறிவிச்சிருக்கு. ஆனால் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமர்வு தான் இந்த தீர்ப்பு அறிவிச்சிருந்தது. 2 நீதிபதிகள் வேறொரு தீர்ப்பையும், ஒரு தலைமை நீதிபதி வேறொரு தீர்ப்பையும் இடையே கொடுத்திருக்கிறார். தலைமை நீதிபதியா இருக்கிற சஹான் மாப்பா பண்டார சொன்னார், இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்களுக்கு எதிராக இருக்கிற சாட்சியங்கள் போதுமானது கிடையாது, திருப்தி அடையக்கூடிய விதத்தில் சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படலை, இதனால எல்லாரையுமே இந்த சம்பவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும் சொல்லி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில், தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தலைமை நீதிபதி சஹான் மாப்பா பண்டார அறிவிச்சிருந்தார். ஆனாலும் மற்ற 2 நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறாங்க, போதுமான சாட்சியங்கள் இருக்கு, எங்களால் திருப்தி அடைய முடியும், இந்த 12 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியும் சொல்லி மற்ற 2 நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்மி சிங்கப்புலியும் ரசந்த குடவேல சொல்ற நீதிபதியும் தீர்ப்பை அறிவிக்கிறாங்க, இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும், மற்ற 4 பேருக்கும் 6 மாதங்களுக்கான 5 வருஷம் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை அறிவிக்க முடியும் சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தலைமை நீதிபதி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும், அவங்க நிரபராதிகள் என்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும், மற்ற 2 பேருடைய தீர்மானத்துக்கு அமைய இந்த தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இதுல குற்றம் சாட்டப்பட்டு இப்ப குற்றவாளிகளை அடையாளம் காணப்பட்டிருக்கிற நபர்களோட உறவினர்கள் கம்பஹா நீதிமன்றத்துக்கு முன்னால கூடியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே அழுது புலம்புறாங்க. சாதாரணமான நபர்கள், வர்த்தகர்களா இருந்தவர்கள், மாணவர்களா இருந்தவர்கள், சாதாரணமா ஒவ்வொரு நாளும் உழைச்சி சாப்பிடக்கூடிய நபர்கள்.
இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பாடமா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் நடத்தப்படுதுன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரியான வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுற நேரம் கடைசியில பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான சாதாரணமான நபர்கள், அண்டைக்கு உழைச்சி சாப்பிட்டவர்கள். போராட்டம் நடத்த முடியும், எதிர்ப்பு தெரிவிக்க முடியும், கவன ஈர்ப்புல ஈடுபட முடியும். ஆனா ஒரு வரையறையை தாண்டி போற சந்தர்ப்பத்தில் அமைதியின்மையான ஒரு நிலைமை ஏற்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் அது வன்முறையா மாற்றம் அடைகிற நேரம் எங்களை காப்பாற்றுறதுக்கு கடைசியில் யாருமே வரப்போறது கிடையாது. அரசியல்வாதியும் வரப்போறது கிடையாது, செல்வந்தர்களும் வரப்போறது கிடையாது, எங்களை தூண்டிவிட்ட நபர்களும் எங்களுக்கு பின்னால் வந்து காப்பாற்ற போறது கிடையாது. இன்னைக்கு 12 பேர் வாழ்க்கையும் முடிஞ்சுது, அந்த குடும்பங்களோட வாழ்க்கையும் முடிஞ்சுது. எல்லாருமே அழுது புலம்புறத அந்த இடத்துல இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. இனி கதை முடிஞ்சதுன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு வழக்கு இன்னைக்கு கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட பிரித்தானியாவுக்கு பயணம் செய்தார். பொதுச்சொத்து கட்டளை சட்டத்தின் கீழே பொதுமக்கள பணத்தை மோசடி செய்திருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு. இதுல பிரதானமான ஒரு சந்தேக நபர், 2வது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் ஜனாதிபதியிட செயலாளராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய செயலாளர் இருந்த சமன் ஏக்கநாயக்க. அவர் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் 18ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்துக்குள்ள இன்னைக்கு சில முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. 18ஆம் திகதி அவர் விளக்கமறியல வைக்கப்பட்டிருந்தாலும் 18ஆம் திகதி அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லாட்டி தொடர்ச்சியா விளக்கமறியல் இருப்பாரா இல்லையான்றதுக்கான உத்தரவு வந்து 18ஆம் திகதி பிறப்பிக்கப்படும். என்னன்னு சொன்னா இன்னைக்கு நீதிபதி இசுரு நெத்திக்குமார குறிப்பிட்டிருந்தார். பொதுச்சொத்து கட்டளை சட்டத்தின் கீழே ஒரு நபருக்கு எதிரான பிணை சம்பந்தமான கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுற நேரம் சாதாரண சட்டமா இருந்தா அதுக்கான காரணத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பொதுச்சொத்து கட்டளை சட்டம் என்ற அடிப்படையில் அதுக்கான காரணத்தை குறிப்பிட வேண்டியிருக்கு. இதனால 18ஆம் திகதி அது வந்து என்ன காரணம்ன்றதோட அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லையான்றது அறிவிக்கப்படும் சொல்லி கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திக்குமார இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வந்து குறிப்பிட்டிருந்தார். இதுக்கு முதல் சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நேரம் நீதிமன்றத்துக்கு முன்னால வெளியில வந்து நிறைய நபர்கள் கூடியிருந்தாங்க, நிறைய பேர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க, நிறைய போர்ட் பிடிச்சு கொண்டு கவன ஈர்ப்பு மாதிரி நடத்தப்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த இடத்துல ஒத்தி வைக்கப்பட்ட சிறை விதிக்கப்பட்ட ஒரு நபரும் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருந்தாராம். ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை என்னன்றதை இதுக்கு முதல்ல நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்ற நேரம் அரச உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தம் விடுக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரியான சில கருத்துக்களை வந்து சொல்லி இருக்கிறாராம். இதுல சாட்சியங்களா இருக்கிற நபர்கள், ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்களா இருக்கிறவர்கள் எல்லாருமே அரச உத்தியோகத்தர்களாக இருக்கிறவர்கள். இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ற நேரத்தில் சாட்சியங்களுக்கு அழுத்தம் விடுக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரியான ஒரு செயற்பாடாக தான் அது இருக்க முடியும். இதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்று சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரு நெத்திக்குமார் நீதிபதி சொல்றாரு, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருமே கருத்து சொல்ல முடியும், அரசியலமைப்பு மூலமா மட்டும்தான் கருத்து சுதந்திரத்தை மட்டுப்படுத்த முடியும். ஆனாலும் இந்த மாதிரி அரச உத்தியோகத்தர்களுக்கு அதிகாரிகளுக்கு யாரும் அழுத்தம் எடுக்க முடியாது, பயமுறுத்த கூடாது என்று சொல்லியும் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வைக்கப்பட்டிருந்தது. திலீப் பீரிஸ் இன்னும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. இதுக்கு முதல்ல வழக்கு விசாரணைக்கு வந்த நேரத்தில் சமன் ஏக்கநாயக்கோட பேரை சொமிசார பண்டார சொல்லி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அவதூறு பரப்புற மாதிரி தான் இந்த பேரை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி அது வெளியில போய் சேர்ந்திருக்கு. நிறைய பேர் அப்படி கதைக்கிறத பார்க்க முடியுது. நக்கலுக்காகவோ இல்லாட்டி அவதூறு பரப்புறதுக்காகவோ சொமிசார பண்டாரன்னு சொல்லி நான் அவருடைய பேரை குறிப்பிடவே இல்லை. அவருடைய பேர் உண்மையான பேரே வந்து சொமிசார பண்டார் தான். அதுக்காக தான் அந்த பேரை நான் பயன்படுத்தி இருந்தேன். இது நக்கலுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு அவதூறு ஏற்பட்டிருக்குமா இருந்தால் உண்மையிலேயே நான் கவலை அடைகிறேன் சொல்லியும் திலீப் பீரிஸ் இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான ஒரு விஷயமும் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியிலே இது சம்பந்தமாக கேட்கப்படணும் சொல்லி நீதிமன்றம் ஒரு ஆலோசனையை பிறப்பிச்சிருந்தது முதல் வழக்கு விசாரணையில். அதனுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக அன்றைக்கு தெளிவுபடுத்தப்படுது. வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியிட்ட சில விளக்கங்கள் கேட்டு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர சமன் ஏக்கநாயக்க வந்து ஒரு ஆவணத்தில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பயணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஆவணத்தில் ஏதோ ஒரு இடத்துல வட்டம் போட்டு சில விஷயங்களை எழுதியிருக்கிறாரா. அதை உண்மையிலேயே எழுதியிருக்கிற நபர் சமன் ஏக்கநாயக்க தானா சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான அரசாங்கத்தினுடைய ஒரு அரச திணைக்களம் இருக்காம். எழுத்துக்களை வந்து உறுதி பார்க்கறதுக்கான ஒரு திணைக்களம். அந்த திணைக்களத்துக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு அவருடைய எழுத்துதானா சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லியும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அதுக்கான அனுமதியையும் கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் சமன் ஏக்கநாயக்க சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி காலிங்க இந்திரதிச சொல்லி இருந்தார். இவர் வந்து கிட்டத்தட்ட 39 வருஷம் சமன் ஏக்கநாயக்கவுக்கு
அரசு சேவையில அனுபவம் இருக்கு. இவர் இந்த மாதிரி பிழையான செயற்பாடுகள் ஈடுபட்டிருப்பாருன்னு சொல்லி சொல்லவே முடியாது. இது மட்டும் கிடையாது, இதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் சரோஜா சிறிசேன தான். அவங்கள அவர் மாட்டி விடுறாரு. சரோஜா சிறிசேன இலங்கையினுடைய பிரித்தானியாவுக்கான முன்னாள் உயர் சாணிகர். இந்த பயணம் நடந்த காலகட்டத்தில் அவங்க தான் முதல்ல இந்த கடிதத்தை ரணில் விக்ரமசிங்கவினுடைய வெளிநாட்டு பயணத்துக்கான கடிதத்தை அனுப்பி வச்சிருந்தாங்க. அது வெளி விவகார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் சமநேக நாயகவுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான முழுமையான பட்ஜெட் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அந்த குழு மனைவி எல்லாருமே பயணம் செய்யறதுக்கான பட்ஜெட் எங்க தங்குறதுன்னு சொல்லி தனியார் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டது வரைக்கும் எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது சரோஜா சிறிசேனவால. அவங்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவணத்தில் இவர் சைன் பண்ணினாரே தவிர வேற எந்த விஷயத்திலையும் இவர் நேரடியாக ஈடுபடல என்ற மாதிரி தன்னுடைய சேவை புரினரை காப்பாற்றுறதுக்கும் சரோஜா சிறிசேன மேல குற்றம் சாட்டுற மாதிரியும் ஒரு விஷயமும் இன்னைக்கு ஒரு விளக்கமும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் கேட்டதுக்கு பிறகு 18ஆம் தேதி இதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். சில காரணங்களை சொல்ல வேண்டியிருக்கு என்று சொல்லி நீதிபதி இசுரு நெத்திக்குமார் வழக்கு விசாரணையில் அறிவிச்சிருக்கிறார். 18ஆம் தேதி வரைக்கும் சமநேக நாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். 3வது வழக்கு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். கசப்ப தேரர் உட்பட 4 பிக்குகளும் மொத்தம் 10 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் பிணை கேட்டு இன்றைக்கு ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த மனு சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வந்த நேரம் 10 பேரும் விளக்கமறியல் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. 10,000 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலையும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலையும் 10 சந்தேக நபர்களுக்கும் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான விசாரணைகளுக்கு எந்த விதமான அழுத்தமும் பிரயோகிக்க கூடாது என்ற நிபந்தனையோட இந்த 10 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. காலையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிக்குகள் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், பிணை கொடுக்க முடியும். 1 மாதத்துக்கும் அதிகமா இவங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்கு. விசாரணைக்கு அழுத்தம் எடுக்க போறது கிடையாது. பிணை கொடுக்க முடியும் சொல்லி மேல் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசு தரப்பு சட்டத்தரணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். பிறகு பின்னேரம் 3 மணி மாதிரி திரும்பவும் வழக்கு விசாரிக்கப்பட்ட நேரம் இந்த மாதிரியான நிபந்தனைகளின் அடிப்படையில் 10 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிபந்தனைகள் முக்கியமானது. நிபந்தனைகள் மீறப்படுமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான 3 முக்கியமான வழக்கு விசாரணைகள் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த 3 வழக்குகள் சம்பந்தமாகவும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.